அம்மா, இனிமேல் நான் காலேஜே போக மாட்டேம்மா. ச்சே, என்னப்பா அது? புக் எறிகிற அளவுக்கு உனக்கு யார் மேலே கோவம்? அம்மா நையி நையி நையின்னு என்ன மனுஷம்மா அவரு? ச்சே, நிம்மதியே இல்லை. அந்த ஆள் பண்ணுற வேலையெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்பாவையா பேசுகிற? அப்பாவை தான் பேசுகிறேன். என்னம்மா இது? என்னை நிம்மதியாகவே விட மாட்டார். காலையில் தூங்கும் போதும் பிரச்சனை, நைட்டு நேரத்தில் தூங்கினாலும் பிரச்சனை, காலையில் லேட்டாக எழுந்திரிச்சாலும் பிரச்சனை. எது எடுத்தாலும் நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காரு. நிம்மதியே இல்லை. சரி, நான் இனிமேல் காலேஜே போக மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன மனுஷம்மா அவரு? நீ எல்லாம் எப்படி தான் அவர் கூட குடும்பம் நடத்துறியோ? என்னம்மா இது? எப்போ பாரு நம்மளுக்கு ஒரு நிம்மதியே இல்லை. எங்கே போனாலும் நம்மளை தொடர்ந்து தொடர்ந்து பின்னாடியே வர்றது, நமக்கு தெரியாத மாதிரி எங்காவது அங்கங்கே நின்று நம்மளையவே பார்க்கறது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கேவலமாக பார்த்து என்னடா நீ என்னை குழந்தையான்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அவமானமாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி. அப்பாவும் அப்படி தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்களா சொல்லு? டீ கடையில் நின்று இன்னைக்கு டீ குடிக்க போகிறேன், அங்கே ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காரு. எங்கே போனாலும் என் பின்னாடியே தொடர்ந்து வராரு. எதுக்கு வராரு? என்னை ஃபாலோ பண்ணிட்டு எதுக்கு வராரு? நான் இனிமேல் காலேஜே போக மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எனக்கு அவமானமாக இருக்குது. நான் இனிமேல் காலேஜே போக மாட்டேன். சரி, நீ ஒன்றும் வருத்தப்படாத. நான் அப்பாட்ட பேசுகிறேன், சரியா? சரி போ, போய் சாப்பிடு போ. நான் அப்பா வந்தோடனே அப்பாட்ட பேசுகிறேன். நித்யா, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைமா. சவாரி ஒன்று இருக்குது, போகணும். சீக்கிரம் கைகள் மூஞ்சி கழுக்கிட்டு வரேன். சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை. ஏங்க, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். நீங்கள் எதுக்குங்க காலேஜுக்கெல்லாம் பயணம் பார்க்கறதுக்கு போகிறீங்க? நீங்கள் அவன் பின்னாடியே போகிறீங்கன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவனை கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அவன் ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட பேசுகிறான். இனிமேல் காலேஜே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறான். நீங்கள் எதுக்குங்க அவன் பின்னாடியே போகிறீங்க? அவனுக்கும் ஃப்ரெண்ட்ஸு கூட போகணும் வரணும்னு ஆசை இருக்குமில்ல? எதுக்கு நீங்கள் பின்னாடியே போகிறீங்க? என்ன பேசுகிற? தெரிஞ்சு பேசுகிறியா தெரியாமல் பேசுகிறியா? நம்ம அன்றைக்கி குடும்ப ஜோசியர்கிட்ட போனப்போ ஜோசியர் என்ன சொன்னார்? அவனுக்கு 1 வருஷம் ரொம்ப டைம் மோசமாக இருக்குது, அவனை பத்திரமா பார்த்துக்கோங்க, எந்த சண்டை சச்சரவுக்கும் போகக்கூடாது, இல்லாட்டி எல்லாமே அவன் மேலே வந்துடும், அவன் உயிருக்கு கூடிய ஆபத்து இருக்குது, அதனால பத்திரமா பார்த்துக்குங்க, ரொம்ப நேரம் சரியில்லைன்னு சொன்னாரா இல்லையா? அதனால தான்ம்மா மனசு கேட்காம நான் அவன் பின்னாடியே போயிட்டுருக்கேன். அவனுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் எனக்கு ஒரு மனசு ஆறுதலுக்காகவும் போயிட்டுருக்குறேன். ஆட்டோ ஓட்டையிலையெல்லாம் எனக்கு அவன் ஞாபகமாகவே தான் இருக்குது. ஜோசியர் சொன்னதுலேருந்து மனசே சரியில்லை. அதனால தான் நான் அவன் காலேஜுக்கு பக்கத்துலேயே ஆட்டோ ஓட்டிகிட்ருக்குறேன். எந்த வாடகை வந்தாலும் விட்டுட்டு அந்த காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற வாடகையை மட்டும் நான் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு அந்த ரவுண்ட்லேயே சவாரி பண்ணிகிட்ருக்குறேன். ஏதோ எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், பையனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும்னு. வேறு நான் அவனுக்கு எதுக்கு நான் அவன் பின்னாடி போகிறேன்? அந்த டைம் சரியில்லைன்னு சொன்னாங்க. அந்த 1 வருஷம் அவனை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம ஜோசியர் சொல்கிறதெல்லாம் இது வரைக்கும் நமக்கு நடக்குதில்ல. அதனால தான் நான் பயந்துட்டு அவன் பின்னாடியே போயிட்டுருக்கேன். ஆமாம், சொன்னார், ஜோசியர் சொன்னார். நான் ஏன் சொன்னேன் காலையில் நேரத்தில் எழுப்பணும்னு சொன்னது? அவன் நான் போகும்போது தூங்கிட்டுருக்கான், நான் வரும்போதும் தூங்கிட்டுருக்கான். அவனும் கூட கொஞ்ச நேரம் இருந்து பேச முடியறதில்ல. குழந்த பையனில் அப்பா அப்பான்னு என் பின்னாடியே சுற்றிட்டு வருவான். ஆனால் இப்போ பெருசாக அவன் எப்போ காலேஜெல்லாம் போக தொடங்கினானோ அதுலேருந்து என் கூட பேசுகிறதே கம்மியாயிருச்சு. அதனால காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சா 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு, நைட்டும் நான் வரும்போது அவன் இருந்தான்னா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ஏதோ கொஞ்சம் நேரம் பேசிட்டு படுக்கலாமேன்னு ஒரு சின்ன ஆசையில் தாம்மா அவனை நான் திட்டினேன். அப்படி ஏதாவது நான் அவனை வருத்தப்பட்டு பேசியிருந்தா நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அவனுக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்ல சொல்லுமா. ச்சே, நமக்காகன்னு ஒவ்வொரு செகண்டும் மகனுக்காக யோசிக்கிற அப்பாவை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டு அந்த ஆளு இந்த ஆளுன்னு பேசிட்டோமே. ச்சே, அப்பாட்ட முதல்ல போய் சாரி கேட்கணும். அப்பா, நான் தப்பாக ஏதாவது பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்ப்பா. நான் உங்களை தெரியாமல்
அந்த ஆளு இந்த ஆளுன்னலாம் அம்மாட்ட சொல்லி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ஒவ்வொரு செகண்டும் நீங்க எனக்காகன்னு யோசிச்சீங்க. அது புரியாம நான் என்னைய நீங்க சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களேன்னு நெனச்சுட்டு, தப்பு தப்பா உங்கள நான் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இனி நான் நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். இனி நான் உங்க கூட உட்காந்து சாப்பிட்றேன். நான் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்றேன்ப்பா. நம்ம சின்ன பிள்ளையில எப்படி இருந்தோமோ, என்னைய வச்சிருந்தீங்களோ, அதே மாரி இன்னும் இருக்கலாம்ப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. பரவால்லப்பா, பரவால்ல. நீ எதுக்கு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற? நான் தான் உன்னைய அவமானப்படுத்துற மாரி நடந்துக்கிட்டேன். நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சரி 2 பேரும் மன்னிப்பு கேட்டது போதும். சரி வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பிடலாம் வாங்க. வாங்க. அப்பாவின் கோபத்திற்கு பின்னால் ஆழமான அர்த்தம் இருக்கும். அதை புரிந்து கொள்ளும் மகன்கள் ஒவ்வொருத்தரும் அப்பாவை ஒரு ஹீரோவாக தான் பார்ப்பார்கள்.